41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலவேளையில ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல அநேக காரியங்களினால நீங்களும் நானும் பயந்துகிட்டே இருக்கோம். இது எப்படி ஆகும், இது இப்படி ஆயிடுச்சே, அது அப்படி ஆயிடுச்சே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க எப்படி ஏமாத்திட்டாங்களே, இவங்க என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, என்னை வேதனைப்படுத்திட்டாங்களே, என்னை காயப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி அநேக புலம்பல்கள், அநேக வேதனைகள், அநேக காயங்கள் நம்மளுடைய இருதயத்தில் அனுதினமும் வந்து 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 போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலம் வரையிலும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நம்ம தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் வாழுகிறதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தான் அந்த இயேசு கிறிஸ்து, அந்த நங்கூரம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் பெரிய அளவில் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கம் வந்தாலும் அதில் இருந்து அழகாக விடுவித்து கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வம் உங்களோட என்னோட இருக்கிற பட்சத்தில் நீங்களும் நானும் அதிகப்படியாக பயந்து நடுங்கி, அந்த பயம், அந்த நடுக்கம் மனசை தாக்கி, அது உடம்பை தாக்கி, அது சிந்தையை தாக்கி, வேதனைக்குள்ளாக்கி நம்மளை பலவீனப்படுத்தி விடும். அல்லேலூயா. பயத்துக்கு இடம் கொடுக்காம தைரியத்தோட முன்னேறி செல்வதற்கு ஏசப்பா சொல்லுகிற இந்த அற்புதமான வார்த்தை இறுக பிடிச்சுக்குங்க. பயப்படாதீங்க, நான் உன்னோட இருக்கிறேன்னு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அவரை நீங்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். அவர் உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து கரத்தை பிடிச்சு நான் இருக்கிறேன் மகளே, மகனேன்னு சொல்லி உங்களை நடத்துவார். யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகம் அப்படித்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதன் மத்தியில் நீங்களும் நானும் ஓடுவதற்கு ஒரு பலனா இருப்பது தான் ஏசப்பா. அவரை இறுக பிடிச்சுக்குங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த கஷ்டமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஏசப்பா மாத்திரம்தான் நிரந்தரம். இங்கே இருந்தாலும் அவருக்காக இருக்க போகிறோம், நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து சென்றாலும் அவரோட இருக்க போகிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் நிரந்தரம். காட் பிளஸ் யூ.